ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதமான அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த வருடத்தினுடைய முதலாவது மாதத்தை நேர்த்தியாக ஆசீர்வாதமாக நம்ம மாற்றி தந்து இம்மட்டும் கிருபையினால் வழிநடத்தின அன்பை எண்ணி பார்த்து தேவாதி தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் மீகா 2வது அதிகாரம் 13வது வார்த்தையின் மூலமாக நம்மை வாழ வைத்து தேவனாகிய கர்த்தர் வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த மாதத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக நம் முன்னணியில் நடந்து எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நம்மை வாழ வைத்து ஆசீர்வதிக்க இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாக தடைகளை நீக்கி போட வேண்டும் என அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜாதி ராஜாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை ஆளுகை செய்வதற்கு விட்டு கொடுப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் மாறும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களா, என்றைக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களை ஆளுகை செய்ய விட்டு கொடுத்தாங்களோ அவங்க வேண்டின விரும்பின அத்தனை காரியத்தையும் தேவன் அருளி செய்து வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக கொண்டு சென்ற அத்தனை விதமான சத்துருவினுடைய தடைகளை நீக்கி போட்டு தேவன் வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை அவங்க அருளி செய்து வேதம் சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவாதி தேவன் ஆளுகை செய்வதற்கு நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுப்போம். ஏன்னா வாழ்க்கையில் காணப்படுகிற அத்தனை தடைகளை மாற்றி போட அவர் உண்மையிலோராக இருக்கிறார். 2வது காரியம், ராஜாவுடைய சித்தம் செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தடைகளை நீக்கி போட உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால தேவனாகிய கர்த்தர் எல்லா தடைகளை நீக்கி போட்டு யோசேப்பை உயர்த்தி கனப்படுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையில் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக செயல்பட்டு நம்முடைய எல்லா தடைகளை நீக்கி போட்டு இந்த மாதத்தில் நம்ம சாட்சியாக நிறுத்த அவர் உண்மையிலோராக இருக்கிறார். அந்த வார்த்தை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் ராஜாவாக முன்னின்று செயல்படுத்துவதற்கு ஆண்டவரே எங்களை நீர் ஆளும்படியாக விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் சித்தம் செய்வதற்கு முற்றிலுமே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இந்த மாதத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே, எல்லா வியாதி தடைகளும் மாறட்டும், எல்லா கடன் பிரச்சனை தடைகள் மாறட்டும், எல்லா சத்துரு கொண்டு வர தடைகளை மாற பண்ணி தேவன் ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக நிறுத்துங்க. நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த மாதத்தை முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து வரும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல அருமை பிதாவே, ஆமென்.